அத்தி மரத்தின் விதையே முத்த நினைச்சேன் உன்னையே. வேறில்ல நான் தான் இருக்கிறேன் விதையே, உன்னோட சேர்ந்தே இருக்கிறேன். வேறில்ல நான் தான் இருக்கிறேன் விதையே, உன்னோட சேர்ந்தே இருக்கிறேன். பறந்து விரிந்த நிலத்தில நிழல கொடுக்கும் மரத்தை போல, பறந்து விரிந்த நிலத்தில நிழல கொடுக்கும் மரத்தை போல, பரோபகாரம் செய்யணும் ஒன்ன போல, சாகரும் நானும் ஆகணும். ஓம் சாந்தி. 25/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையான சுவர்க்க கடவுள் வந்துள்ளதால் பாரதம் மீண்டும் ஒரு முறை சொர்க்கம் ஆகுகின்றது என்ற நற்செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். கேள்வி: சுவர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுகின்றோம் என்ற சந்தோஷத்தை கொண்டுள்ள குழந்தைகளின் அறிகுறிகள் என்ன? பதில்: அவர்கள் எவ்வகையான துன்பத்தையும் தமக்குள் அனுபவம் செய்வதில்லை. தாம் பிரதானமானவர்கள் என்றும் தம்மை எல்லையற்ற தந்தை லக்ஷ்மி நாராயணனை போன்றவர்கள் ஆக்குகின்றார் என்ற போதையையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது நடத்தை மிகவும் ராஜரீகமாக இருக்கும். அவர்களால் இந்த நற்செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் எந்த அளவிற்கு தகுதியானவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்று உங்கள் நாடியை பிடித்து பாருங்கள். தகுதியானவர் ஆகுவதுடன் நீங்கள் செய்கின்ற சேவைக்கான அத்தாட்சியையும் காட்டுங்கள். இந்த ஞானத்தினால் ஞானோதயம் பெறுவதன் மூலம் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுதலை அடையுங்கள். 2. ஒரேயொரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி உங்களுக்குள் இருக்கின்ற குறைபாடுகள் அனைத்தையும் அகற்றுங்கள். துன்பத்தை விளைவிக்கின்ற சுபாவங்கள் அனைத்தையும் துறந்து சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆகுங்கள். ஞான இரத்தினங்களை தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பரீட்சைகளாலும் பிரச்சனைகளாலும் வாடிப்போவதற்கு பதிலாக அவற்றை களிப்பூட்டுபவையாக அனுபவம் செய்வதன் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. நாடகத்தின்படி இந்த முயற்சி செய்யும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பரீட்சைகளும் நிச்சயமாக வரப்போகின்றன. நீங்கள் பிறவி எடுத்தவுடனேயே முன்னேறி செல்வது என்ற உங்களின் இலட்சியத்தை வைத்திருப்பது எனில் பரீட்சைகளையும் பிரச்சனைகளையும் வரவழைத்தல் என்று அர்த்தம். நீங்கள் இந்த பாதையை பின்பற்ற வேண்டியிருப்பதனால் இந்த பாதையில் எந்தவித காட்சிகளும் இல்லாதிருப்பது என்பது எப்படி சாத்தியமாகும்? எவ்வாறாயினும் அந்த காட்சிகளின் ஊடாக கடந்து செல்வதற்கு பதிலாக நீங்கள் திருத்தங்களை செய்வதில் ஈடுபடுவீர்களாயின் தந்தையின் நினைவுடன் உங்களின் இணைப்பானது தளர்வாகிவிடும். அப்போது களிப்படைவதற்கு பதிலாக உங்கள் மனம் வாடிவிடும். ஆகவே தொடர்ந்தும் ஆகா காட்சிகளே ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே முன்னேறுங்கள். அதாவது சதா வெற்றியாளராக இருக்கும் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகுங்கள். ஸ்லோகம். மரியாதை கோட்பாடுகளின்படி நடப்பதென்றால் அதி உயர்ந்த ஒழுக்க கோட்பாடுகளை பின்பற்றும் அதி உயர்ந்தவர்கள் ஆகுதல் என்று அர்த்தம். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தத்தில் இருத்தல் என்றால் அனுபவ சுரூபமாக இருத்தல் என்று அர்த்தம். தற்போதைய நேரத்தின்படி
நீங்கள் உங்களின் ஓய்வெடுக்கும் ஸ்திதிக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள். ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் இருப்பவர்கள் பொம்மைகளுடன் விளையாட மாட்டார்கள். ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் இருப்பவர்கள் பொம்மைகளுடன் விளையாட மாட்டார்கள். ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் இருப்பவர்கள் ஏகாந்தமாகவும் சதா ஒரே ஒருவரின் நினைவிலும் இருப்பார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் உங்களின் எல்லையற்ற ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் சதா ஒரே ஒருவரின் ஆழத்தில் உங்களை மறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் சதா நினைவின் சொரூபங்களாக ஏகாந்தத்தில் இருக்கின்றீர்கள். இதுவே உங்களின் எல்லையற்ற ஓய்வெடுக்கும் ஸ்திதி ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. தூய்மையா நானும் இருப்பேன், ஒன்ன போல அன்னமா நானும் நடப்பேன். கல்லையும் முத்தையும் போட்டாலும் முட்டைதானே நான் எடுப்பேன். பாலும் தண்ணியும் கலந்தாலும் பாலத்தானே பருகுவேன். ஒன்ன போல நானும் ஆகணும் பாபா, சொன்ன வழி நானும் நடக்கணும். ஒன்ன போல நானும் ஆகணும் பாபா.